ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை துண்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு அரை நிமிஷம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதிலேயே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது இதிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே நாம் ஒரு பெரிய கேரட்டு துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேரட் துருவலை நாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நாம் கொடுத்து அனுப்பலாம். இப்போ இதிலேயே நாம் உப்பு காரம்லாம் நாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே உங்களுக்கு ஏற்ற காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனியாத்தூளும் நாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட் ரொம்ப வேகணுன்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 75% வெந்துச்சுன்னா போதும். இதுக்குள்ளே தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இது எண்ணெயிலேயே வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 75% வேக வைங்க. வெந்த பிறகு நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். சூடாக போட்டிங்கன்னா சாதம் கொல கொலன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி போட்டு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழையும் சிறிதளவு கட் பண்ணி இந்த மாதிரி மேலே போட்டுருங்க. போட்டு கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான கேரட் சாதம் ரெடி. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.